கால்களே இல்லாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், போலியோவில் அஃபெக்ட் ஆனவங்க, இப்படிப்பட்டவங்கள நம்ம பார்க்குறோம். ஆங்காங்கே பார்க்குறோம். காலே இல்லாத ஒரு மனுஷன், அவனுக்கு கால் வளருமா? அவன் நடந்து போவானா மற்றவங்கள மாரி? காலே இல்ல. பிறவியிலே இல்ல. அவனால கால் வளர்ந்து உங்கள மாரி, என்னைய மாரி நடக்க முடியுமா? நடந்திருக்குது. ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் ஒரு சாதாரண ஒரு பிளம்பர், படிப்பறிவில்லாத ஒரு பிளம்பர். அவருக்கு ஏபிசிடி சொல்லிக் கொடுத்ததே அவங்க ஒய்ஃப் தான், பாலி. 27 பேரை உயிரோட எழுப்பியிருக்கிறார். 27 செத்தவங்கள உயிரோட, இன்க்ளூடிங் இஸ் ஒய்ஃப், அவங்களுடைய மனைவியையும் சேர்த்து. ஒரு முறை ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அவங்க மனைவி இறந்துடுறாங்க. சரி, நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, நான் வரேன். வந்து அந்த பாடியை நிறுத்துறாராம். நிறுத்தி, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கன்னு சொல்லி, நான் இல்லாத நேரத்தில் உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு எங்கேருந்து அதிகாரம்னு சொல்லி அந்த அம்மா உயிரோடு வர்றாங்க. இதை விக்கிள்ஸ்வொர்த் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போகிறார். ஒரு வீட்டுக்கு போய் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றாங்க, போகிறாங்க. 2 பேர் டைனிங் டேபிளில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. அலங்கார வாசல் சப்பானியை குறித்து பேச்சு வருது. ஸோ 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போய் படுக்க போகிறாங்க. அப்போ தான் தெரியுது, அது வரைக்கும் அங்கே அவர் உட்காந்து பேசியிருந்தவருக்கு 2 காலும் இல்லை. அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் போய் ஷூ வாங்கிக்கிறங்க, அவனுக்கு ஷூ வாங்கி போட்டுக்குங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆனாலும் விக்கிள்ஸ்வொர்த் சொல்லுவார். விக்கிள்ஸ்வொர்த் ஒரு வார்த்தை சொல்லுவார், செத்தவனை குணமாக்குறதுக்கும் பல்லு வலியை குணமாக்குறதுக்கும் கர்த்தருக்கும் 2 ஒன்று தானா, ஒரு வித்தியாசமே கிடையாது. பல்வலி இருக்குது, பல்வலியை சுகமாக்குறது ஒன்று தான் ஆண்டவருக்கு, செத்தவனை உயிரோட எழுப்புறதும் ஒன்று தான். அவ்வளோ ஒரு விசுவாசம் அப்போஸ்தலன் சொல்லுவார். சரி, இவர் போகிறார். அடுத்த நாள் காலையில் நேராக போய் ஒரு ஷூ கடையில் போய் நிற்கிறார். கடை திறக்கிறதுக்கு முன்னாலே போய் நின்றுறாரு. வந்து பார்க்குறான், என்ன வேணும் அப்படின்னு. இது மாதிரி எனக்கு ஷூ வேணும். சொல்கிறார், இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ்லாம் செய்யக்கூடிய இடம் இல்லை, இது அப்படி கடை இல்லை, இது வந்து நார்மலாக இல்லை, எனக்கு வேணும், ஷூ வேணும். அவன் சொல்லி பார்க்குறான். கடைசியில் இவர் கேட்கவே இல்லை. அவன் சொல்கிறான், சரி என்ன நம்பர் வேணும்? 10ஆம் நம்பர் வேணும். உள்ளே போய் ஷூவை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே கால் 2ம் வளர்ந்துருச்சாங்க. வளர்ந்து அந்த ஷூவை போட்டுட்டு தான் நடந்து வீட்டுக்கு வரார். கேன் யூ பிலீவ் தட்? எதுக்கு சொல்கிறேன்னா, இதே ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் தான் சொல்லுவார் இன்னொருத்தட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இதுவரைக்கும் எட்டாத அந்த சிகரத்துக்கு நீ எப்பொழுது அந்த எல்லையை தொட்டு எப்பொழுது அந்த சிகரத்தை அடையப் போகிறாய், ஆவிக்குரிய சிகரத்தை எப்பொழுது அடையப் போகிறாய் என்று கேட்கிறார். ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த்துடைய அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் மாறாதவர். அவரை கொண்டு செய்தவர் நிச்சயமாக உங்களை என்னையும் கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ அவர் தன்னை ஊற்றி ஜெபிப்பாராம். பயங்கரமான, அவர் வந்து ஒரு இரும்பு மனிதர்னு சொல்லுவாங்க. கர்த்தர் அந்த மாதிரி காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மூலமாக செய்யும்படியாய் ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.